ஹலோ மை டியர் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஆன்டி யூடியூப் vlog. டே 5 கரெக்ட். என்னப்பா திரும்ப வேதாளம் முருகன் மரம் ஏறிச்சா, 3 நாள் ஆளே காணும் அப்படின்னு திட்டாதீங்க. 3 நாள் கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, அதனால தான் போட முடில. அப்படின்னு நீ ஹெவி ஒர்க் பண்ணி பிடிங்கிட்ட அப்படி கேட்டிங்கன்னா, டைரியை வந்து ஒரு 3 days டைரியாக இப்போ போட்டுறேன். இப்போ போட்டு முடிச்சிடறேன். ஏன்னா அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, அதுதான். ஏன்னா வந்து 2 இதில் மாட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, ரயிலாக போச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு டே வந்து டர்ஃப் போயிட்டு ரயிலாலாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 8 ஆகிடுச்சா. நான் டர்ஃப்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பசங்களோட விளையாட்டு எல்லாத்தையும் முடிச்சு வீட்டுக்கு வரத்துக்கு கரெக்டாக மணி 8 வந்தேன். சாப்பிட்டேன், க்ரியேட்டிவ் மைனிங் போட்டேன். கிளிட்ஸுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் வந்து விஜய்கிட்ட பேச வேண்டியது. ஸோ அவங்ககிட்ட ஒரு 1/2 hour அவங்ககிட்ட ஒரு 1 hour பேசியிருப்பேன். 1 hour கிட்ட பேசியிருப்பேன். இருந்தாலும் அதுக்கே மணி 10 ஆயிடுச்சு. சரி தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன். ஓகேவா. படுத்ததுக்கப்புறம் வந்து மறுநாள் காலைல எழுந்து கொஞ்சம் மறுநாள் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக தான் இருந்தது, உடம்புலாம் முடியல. ஸோ பொறுமையாக தான் எழுந்து வந்தேன். பொறுமையாக தான் எழுந்து வந்து இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு ரயிலாக இருந்தது. ரயிலாக வந்து செகண்ட் டே அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னா, அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப ஈவினிங் வந்து உக்காந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன், ரயிலால் ஃப்ரீயாக தான் இருந்தேன், பிரச்சனை இல்லை. க்ரியேட்டிவ் மைனிங்கான இதெல்லாம் முடித்தேன். நெக்ஸ்ட்டு வந்தவொடனே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பெரிய வேலையாக வச்சிட்டானுங்க. டிக்கெட்ஸ் வந்துடுச்சு, இன்னும் என் கைக்கு வரல, அது வேறு விஷயம். இது டிக்கெட்ஸ் வந்துடுச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா எனக்கு கைக்கு டிக்கெட் வந்தாலும் ஒன்று தான், வரனாலும் ஒன்று தான். ஸோ எப்படின்னா நான் விற்க போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து சீரியல் நம்பர் போட ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து விஜய் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ட்னு சொல்ல முடியாது, அதான் பிளான்லாம் சொல்லி பிளான்லாம் சொன்னோம். எல்லாத்தையும் டிஸ்கஸ்லாம் பண்ணோம். எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளோ பிரித்து வச்சுட்டு சீரியல் நம்பர்லாம் போட்டு அவங்க சீரியல் நம்பரை வந்து இப்போதைக்கு போட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் 3 காலேஜுக்கு டிக்கெட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து யார் யாருக்கு இப்போ தான் மீட்டிங் வச்சு முடித்தேன். சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்துஸ்தானுக்கு இன்னும் போகல, ஜேபிஆருக்கு போயிடுச்சு, எம்ஜிஆர் ஜானகிக்கு போயிடுச்சு, லயோலாவுக்கு போகல, பிரின்ஸுக்கு வரல, அப்புறம் வந்து எஸ்ஐவிடிக்கும் வரல. சைடில் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். இவனுங்களெலாம் இன்னும் வரல. இதெல்லாம் வந்து முடிக்கணும். இதெல்லாம் வந்து அவனுங்க பிரித்து சீரியல் நம்பர் போட்டு கையில் கொடுக்கணும், வேலை இருக்குது. அதெல்லாம் பார்த்து முடித்தேன் நான் இன்றைக்கி. அதுவே எனக்கு முடியறதுக்கு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரின்ட்டு அப்படியே படுத்துட்டு 11 மணியா? ஆமாம் 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு ஆச்சு பூச்சி படுத்துட்டு திரும்ப காலைல 3:30 மணிக்கெலாம் எழுந்து ஓடினேன் நான். எதுக்குப்பா 3:30 மணிக்கு அப்படி கேட்டிங்கன்னா, இது இப்போ என்னது எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டோரி போடலான்னு நினைக்கிறேன், போடல. அதான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ போட வேண்டியது நண்பர்களே. நேற்று வந்து இந்த இதுக்கு திருவள்ளூரில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரிசர்ச் சென்டர், ஓகேவா. அங்கே வந்து எப்போல்லாம் க்ராப்ஸ்லாம் வளருது அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. பேடி ரிசர்ச் சென்டர் அது பேர், ஓகேவா. பேடினா அந்த நெல் தான் வந்து ரிசர்ச் பண்ணுறவங்க. அதை ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து செலக்ட் ஆகிற நெல்லெல்லாம் அவங்களே ஹைப்ரிடும் ரெடி பண்ணுவாங்க. ப்ரீடெலாம் ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு எது எதுலாம் ஒர்க் ஆகுதோ அது மட்டும் வந்து விவசாயிங்களுக்கு கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒரு ரிசர்ச் சென்டருக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஃபுல்லாக செம்ம க்ரீனியாக இருந்தது, வேறு மாதிரி இருந்தது வியூலாம். அங்கேயும் அங்கேருந்தே விலாக ஆரம்பிக்கலாம், சரி ஆக்சுவல் விலாகிங் வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்தே விலாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நானும் வெங்கட்டும் எடுத்து விலாகிங் ஆரம்பித்தோம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கொலாபு அவங்க கூட தான் வந்திருக்கணும். பட் ஆனால் வந்து அந்த நாய் வீடியோ சென்ட் பண்ணாமல் நேற்று நைட்டு தூங்கிட்டான். அதனால் நான் வீடியோ போட முடியல. இன்றைக்கும் இன்னும் அனுப்பலை அவன். இன்னும் அனுப்பாதனால அந்த வீடியோ அப்படியே வந்து டெமாலிஷ் ஆகி விட்டது. வரும் என்னைக்காச்சும் ஏதோ இப்போ கூட சப்போஸ் முடிஞ்சதுன்னா அவனுக்கு கால் பண்ணி வீடியோ வாங்கி எண்டில் வந்து கிளிம்ஸ் மாதிரி ஆட் பண்ணுறேன், என்னென்னலாம் ஆட்டம் போட்டோன்னு இதுன்ட்டு வீடியோ இருந்தேன்னா அது லாஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்றேன் நான். அப்புறம் அதான் அதை முடிச்சுட்டு வந்தேன்னா அதை முடிச்சுட்டு சேம் கொஞ்சம் இது வேலைலாம் இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரத்துக்கு மணி வந்து நேற்றும் 8 ஆகி விட்டது. வந்து அந்த ஆட்டம் போட்ட ஆட்டத்துக்கு தொண்டெல்லாம் போயிடுச்சு. இவனுங்க வேறு டான்ஸ் ஆட மாட்டேன்ட்டானுங்க வண்டியில். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வைப்பு பண்ணுவோம்னு சொல்லிட்டு கான்டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உட்காந்து பாட்டெல்லாம் போட்டு கத்தி பாடி தொண்டைக்கிட்டலாம் போயிடுச்சு. அந்த தொண்டையோட எங்கேருந்து உங்ககிட்ட பேசவே முடியல, தொண்டை செம்ம டேமேஜ். இப்போ வந்து சரியாயிடுச்சு. கொஞ்சம் ஜூஸு கீஸெல்லாம் குடிச்சு சரி பண்ணிட்டேன். இப்போ பிரச்சனை இல்லை. அதுதான் நேற்று வீடியோவும் போல் அப்படியே பார்த்துட்டேன். இதுதான் நான் 3 நாள் ஆட்டம் போட்டது. 3 நாள் செம்ம ஹெக்டிக் ஒர்க், அதனால தான் வீடியோ போட முடியல. பட் இன்றைக்கி வந்துட்டேன், கவலைப்படாதீங்க.
ஓகே இன்றைக்கான டே இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பொங்கல் செலிப்ரேஷன். இந்த சட்டை கூட அதில் போட்டது தான். என்னை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே, பனியனே போடாமல் பனியனை போட்டு தான் வீட்டை சுற்றின்னு இருப்பேன். சரி சட்டை போடலாம் தான் டிஷர்ட் எடுத்து பார்த்தேன். அப்போது இந்த சட்டை என்னத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே திரும்ப தூக்கி சட்டையை போட்டுன்னு உட்காந்துட்டேன் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அப்போல பார்த்தா நான் தான் அப்படியே போயிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா, காலைல போனோம். காலைல போயிட்டு வேஷ்டிலாம் கட்டிட்டு அப்படியே வலிச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். நல்ல ஃபோட்டோலாம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த வாட்டி தான் போனோம்லாம் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் தெரிச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய நல்ல ஃபோட்டோ தேடி இருக்குது. எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போடுறேன், கவலைப்படாதீங்க. வரும். அவசரப்பட்டு மீசை எடுத்துடணும்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என் மூஞ்சி சிரிச்சா ஃபேக்காக சிரிக்கிற மாதிரி இருக்குது. மீசை இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி காட்டிடுவான். இப்போலாம் சிரிச்சா ஒரு மாதிரி ஃபேக்காக சிரிக்கிற மாதிரி இருக்கான். என்ன கதைன்னு தெரில, அதை வேறு சரி பண்ணணும். அப்புறம் தான் இன்றைக்கி ஆட்டம் போட்டோம், வந்தோம். ஆட்டம் போட்டு வேஷ்டி கட்டினே தான் வந்தேன். மாத்திர அளவுக்கு உடம்பு திரும்பில்லை. சரி வேஷ்டியோடு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு. வேஷ்டியை கட்டிட்டு சைக்கிள் ஓட்ட முடியல. நான் அதை யோசிக்கலை. வந்து இறங்கினதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து சைக்கிள் தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு. அந்த டயர்டில் வந்து படுத்தவன் தான் 4 மணிக்கு படுத்தவன் எத்தனை 5:30 மணிக்கு தான் எழுந்தேன். 1.5 மணி நேரம் செம்ம தூக்கம். இப்போவும் கண்ணெல்லாம் கட்டுது. தூக்கம்னு சொன்னாலே எப்படி தான் எனக்கு மட்டும் கொட்டாய் வருமோ தெரில. இப்போவும் கண்ணெல்லாம் கட்டுது. அப்படியே நிறுத்திட்டு வீடியோ வந்து அப்படியே முன்னாடி ஒரு கட்டு பின்னாடி ஒரு கட்டு பண்ணிட்டு அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தூங்கிடுவேன். செம்ம தூக்கத்தில் இருக்கேன். நாளைக்கு காலையில் எழுந்து புக்கு கூட படிக்கல நண்பர்களே. 2-3 நாளாக செம்ம எடிக் ஒர்க்கு அச்சு பிரிகிறானுங்க. செம்ம வேலை போய்கிட்டு இருக்கு. அதனாலேயே வந்து நம்ம இந்த நியூ இயரில் ஆரம்பித்த ரொட்டீன் எல்லாமே டப்புன்னு 2 நாள் செம்ம அடி. 2 நாள் 3 நாள் இன்னையோட சேர்த்த 4ஆவது நாள் 4 நாள் சரியான அடி. எப்படியோ நீ வீடியோ உட்காந்துட்டு அது வரைக்கும் அது போதும். நான் கால் மேலே கால் போட்டிருக்கு தெரியுமா தெரில. கால்லாம் வலிக்குது. அதனால் வந்து பெஞ்ச் அப்படி தள்ளிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறேன். கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேசுவோமேனு. அவ்வளோதான் நம்ப. நான் நேற்று அந்த பேடி ஃபீல்டுக்கு போகும்போது ஒரு ஃபேக்ட் ஒன்று கேட்டேன். ஒரு மேம், அந்த லெக்சரர் மேம் ஒன்று சொன்னாங்க. செம்மையாக இருந்தது. நல்லா ஒரு மாதிரி நல்ல ஒரு புதிய தகவல் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இன்னும் எதுவும் மூடிட்டு போகிறேன். நான் வந்ததுக்கு ஒரு கண்டென்ட்டாக வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, 1947 வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி. 1947 19 சம்திங் என்னமோ இயர் சொன்னாங்களே. என்ன இயர்னு தெரில. நான் சப்போஸ் தெரிஞ்சதுன்னா வந்து இது கூகுளில் இப்போ போய்ட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இயரை மட்டும் இங்கே இந்த இங்கே எங்கேயாவது இந்த இடத்துல எங்கேயாவது போட்டு விட்றேன். வீடியோவில் எங்கேயாவது மூலையில் வந்து இயர் மாட்டோம். அந்த இயரில் வந்து ரைஸ் எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் பால் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், வெஸ்ட் பெங்கால்ன்ட்டு. அது இப்போவும் வந்து ரொம்ப ஏன்ஷியண்ட்டாகவே வந்து ரைஸ் பால் ஆஃப் இந்தியா வந்து இதுதான் வெஸ்ட் பெங்கால் தான். ஏன்னா அவன் தான் வந்து கரெக்டான இம்யூனிட்டியில் இருப்பான். ஸோ வந்து அவன்கிட்ட எல்லா டைம்லேயுமே வந்து ரைஸ் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த ஏரியாவில். ஓகேவா? அதை வச்சு வந்து அது வரைக்குமே வந்து ரைஸ்னாலே வந்து சைனா தான். ஓகேவா? நம்ம வந்து இப்போ ட்ரேட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி. ஓகேவா? பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து நம்மக்கிட்ட இருந்த ரைஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் நம்ம ரேட் அதிகம். ஓகேவா? ரேட்டும் அதிகம், நம்மக்கிட்ட இருக்க ப்ரொடெக்ஷனும் அதிகம்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலுமே சைனா தான் வந்து மோனோபோலி காமிச்சிருந்தான். ஓகேவா? அவன் தான் வந்து மாசாக இருந்தாப்புல. சரி இதை எப்படியாவது உடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சைனாவை ஆக்குவை பண்ணலான்னு பிரிட்டிஷ் ட்ரை பண்ணால். பட் ஆனாலும் முடியவில்லை. ஏன்னா வந்து சைனாவில் இருந்தவனே ஆல்ரெடி பைத்தியக்காரனுங்க. அதனால் அவனால் அங்கே போக முடியல. சரி மக்கு பசங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் ஒன் டாப்பில் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே வந்து நம்மலாம் எப்போவே அப்படி இருந்தோம் அப்படிலாம் பேசாதீங்க. நான் என்ன பார்த்தா நம்ம கொஞ்சம் மக்கள் தான் இருந்திருக்கும். அதான் உண்மை, ஃபேக்ட் அதுதான். ஓகேவா? நம்மக்கிட்ட வந்தாப்புல ஆக்குபை பண்ணாப்புல இருக்கிற இது அந்த மிளகு கிழகு எல்லாத்தையும் தூக்குனா அதோடு சேர்த்து இவனுக்கிட்ட ரைஸ் அதிகமாக இருக்கே, போடு ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸு இது பண்ண எல்லாருக்கிட்டையுமே வந்து நிலத்தை வந்து குத்தகை எடுத்தாப்புல பிஸ்னஸ் பண்ணாப்புல பெரிய லைட்டாப்பில் பிரிட்டிஷு. ஓகேவா? அவன் பெரிய லைட்டானா அந்த டைமில் கரெக்டாக 1945ன்னு நினைக்கிறேன். தான் இயர் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த இயரில் ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு மனுஷங்களுக்கு. இல்லை, பேடிக்கு கொசு வந்துச்சு. பேடிக்கு ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகேவா? அந்த டிசீஸ்னால் வந்து அவனும் பார்த்துருக்கான் ஒரு மாதிரி இது அந்த அரிசி நெல். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எப்பவுமே அரிசியோட அந்த நெல்லோட இதில் பார்த்திங்கன்னா நெல் வந்து புல் வகை தானே. அந்த புல் அவ்வளோ சீக்கிரம் ஓட்டை விழாது. பூச்சி வந்து இது பண்ணால் தான் ஓட்டையாக வரும். ஓகேவா?
பூச்சி அரிச்சா மட்டும் தான் ஓட்டை ஓட்டையாக வரும், மற்றபடி அது வந்து ஓட்டையாக வராதான் அப்படி தான் அந்த மேம் சொன்னாங்க. இவனுங்க வந்து ஓட்டையாக வரும், சரி பூச்சி அரைச்சிருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருக்கானுங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஒரு டிசீஸ், அது வந்து ஒரு இதுவால் பண்ணது, ஒரு பாக்டீரியாவால் வந்திருக்கு. ஓகேவா? அந்த டிசீஸ் வரவும் வந்து இது இப்போ என்னது ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கு. ஓட்டை ஓட்டையாக வந்தது கொஞ்சம் ஒரு 10-15 நாள்லேயே வந்து இருக்கிற மொத்த ஃபீல்டுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு செடியில் ஒரு செடின்னு சொல்லுவாங்க, ஒரு செட் ஆஃப் செடியில் ஆரம்பித்தது ஒரு அப்படியே மொத்த ஃபீல்டும் அடிக்க ஆரம்பித்தோம். வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசி மொத்தமாக வெஸ்ட் பெங்கால் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஆரம்பித்து நம்ம நீலகிரி கீழே வரைக்குமே இந்த நம்ம தமிழ்நாடு வரைக்குமே வந்து அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஃபுல்லாக. ஸோ வந்து அரிசி எல்லாமே காலி. போட்ட அரிசி விதை எல்லாமே இப்போ மைக்கு அரிசி விதை எல்லாம் காலி, அரிசியே கிடையாது. அவனோட மெயின் சோர்ஸே அது அவன் வந்து அழிக்க ஆரம்பித்ததுலேருந்து வந்து நம்மக்கிட்ட நிறைய சொரன்னான். ஓகேவா? நம்மக்கிட்ட வந்து ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா, நம்ம இருக்கிறதுல நம்ம பெரிய கண்ட்ரின்றவன், சைனாவோட கம்பேர் பண்ணால் நம்ம கொஞ்சம் பெரிய கண்ட்ரி. ஓகேவா? நான் சொல்கிறது வந்து இப்போ இல்லை, ஏன்ஷியன்ட் பிரிட்டிஷ் இது பண்ணப்போ ஏன்னா ஆப்கானிஸ்தான் இந்தியா எல்லாமே சேர்த்து மெட்ராஸ் கண்டினென்ட் தானே, அதுவும் இது வரும் இந்துஸ்தான், மொத்தமாக சேர்த்து இந்துஸ்தான் தானே. ஸோ வந்து அந்த இது எல்லாமே வந்து மொத்த இடமே வந்து ரைஸ் விளையிற இடம். சைனாவோட கம்பேர் பண்ணால் இந்தியா பெருசு அப்போல்லாம். ஓகேவா? நம்மக்கிட்ட லேண்ட் மாஸும் அதிகம். நம்ம வந்து இது அவனோட ஒரு மெயின் சோர்ஸில் ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமே வந்து ரைஸாக தான் இருந்திருக்காப்புல. ரைஸாக இருக்கிறது அதுக்கும் வந்து இது என்னது இந்த ரைஸோட இது வந்து எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சதா. மெயின் சோர்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து கீழே சவுத் இந்தியா வரைக்கும் மொத்தம் இந்த இந்தியாவோட இது பார்த்திங்கன்னா இந்த வயிற்று பகுதியிலேருந்து கீழே கால் பகுதி வரைக்கும் ஃபுல்லாகவே அவன் தான் இருந்திருக்காப்புல, அரிசி தான் இருந்திருக்கான். அதுதான் அவனுக்கு மெயின் சோர்ஸாக இருந்திருக்கு. இந்த ஒரு டிசீஸ் வரவும் அரிசி எல்லாம் காலி. நமக்கும் அரிசியில் நம்ம பஞ்சத்துக்கு போயிட்டோம், அது வேறு விஷயம். நம்ம அது வரைக்கும் பஞ்சத்தில் தான் இருந்தோம், அது வேறு விஷயம். எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பஞ்சத்தில் உட்காந்து ஆளுங்க நம்ம. ஓகேவா? நம்ம பஞ்சத்தில் இருந்தால் அது அவனுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் அவனுக்கு வந்து லாஸு. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு பூரா அது எல்லாமே லாஸ் ஆகும். வந்து என்ன பண்ணுறது, இப்போ இங்கே இருந்தாலும் ப்ரோஜனம் இல்லை. அது வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் நம்ம சொல்ல முடியாது எப்பவுமே, மல்டிபிள். அதான் பிரிட்டிஷ் வந்து நல்லா ஆடினான். ஓகேவா? ஆடினதுக்கப்புறம் எல்லா பக்கத்துலேருந்து டப்பு 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 டப்புன்னு அப்படியே லைனாக அடி விழவும் பையன் உண்டான். அதுதான் அவன் பண்ண தப்பு. அவன் தப்பு இல்லை, அவன் நேரம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா வந்து இது கோல்டு மைனிங்கை வந்து ஸ்டாப் பண்ணான்னா இவங்கிட்டேருந்து கோல்டெல்லாம் வாங்கி மொத்தமாக போனி ஆக்கினா. அவங்ககிட்ட இருந்த எல்லா வெல்த்தையும் உருவிட்டானா அமெரிக்கா பிரிட்டிஷ்கிட்டேருந்து. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் மாட்டிக்கணுமா. சுற்றி இருந்த எல்லா இதுலேயுமே வந்து கிளர்ச்சியும் கிளம்ப கரெக்டாக இவன் இதில் வந்து டவுனாக இருக்க டைமாக பார்த்து சவுத் ஆஃப்ரிக்கா சரி எல்லாமே சரி, காந்திலாம் போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து போராட்டம் பண்ணார்ல, போராட்டம் பண்ணிட்டு இங்கே ஒரு 2 வருஷம் உப்பு சத்தியாகிரகம் அந்த கர்மாந்தெல்லாம் உப்பு சத்தியாகிரகம் அதெல்லாம் பண்ணார்ல. சரிப்பா தெரியாமல் சொல்லிட்டேன். உப்பு சத்தியாகிரகம்லாம் பண்ணும்போது வந்து அதெல்லாம் பண்ணவும் வந்து எல்லா பக்கமும் வந்து ரெபிள்லாம் வந்து கிரியேட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அவன் டப்புன்னு அடிப்பட்டு அவன் போயிட்டான். ஓகேவா? ஆனால் இது வந்து ஒரு மேஜர் ரீசனாக அவனுக்கு இருந்தது. ஏன்னா அவனுக்கு வந்து இங்கே இன்கமே இல்லை, அவனுக்கு இருந்த மேஜர்ஸ் ஆஃப் இன்கமே கம்மியாயிடுச்சு. ஓகேவா? அந்த டிசீஸ்னால் நம்மளும் அதுக்கப்புறம் வந்து அவன் போனதுக்கப்புறம் அதனால தான் வந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இருக்கிறதே வந்து நிறைய ரிச்சான கண்ட்ரி நம்ம தான். ஓகேவா? லைக் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸில் சொல்கிறேன். ஓகேவா? நம்மக்கிட்ட தான் வந்து ஸ்பீஷீஸ் அதிகம், ஸ்பீஷீஸ் கவுண்ட் அதிகம், எல்லாமே நம்மக்கிட்ட தான் அதிகம். சீட்ஸ் கவுண்ட்டு, ஸ்பீஷீஸ் கவுண்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட தான் அதிகம். பட் பிரிட்டிஷ் போனவுடனே நம்ம ஜீரோவில் நின்னோம். காரணம் இந்த டிசீஸ். நம்மக்கிட்ட அரிசியே இல்லாமல் கோதுமைலாம் அமெரிக்கா கிட்டேருந்து கடன் வாங்குற அளவுக்கு நம்ம வந்தோம். அந்த கோதுமையால் ஒரு கதை இருக்குது, அதை வந்து அடுத்ததில் சொல்கிறேன். எடுத்தால் தான் செயினாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நடந்து ஹிஸ்ட்ரி பேசினா. ஓகேவா? அதான் அந்தளவுக்கு நம்ம வந்து ஜீரோவுக்கு போனோம். ஓகேவா? நம்ம ஜீரோவுக்கு போனாலும் அப்படி இப்படின்னு அச்சு பிடிச்சி இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் வந்து நம்ம ஜீரோவில் விட்டு போனதுக்கு காரணம்னா இந்த டிசீஸ் தான். இந்த டிசீஸ் தான் வந்து நம்மளை அழிக்கவும் செஞ்சுருக்கு, அவங்ககிட்ட நம்மளை காப்பாற்றவும் செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். போத் ஹீரோ அண்ட் வில்லன் இவன் தான். இதை முடியும் போது அவங்க ஒரு ஃபன்ஃபேக்ட் ஒன்று ஒரு ஃபன்ஃபேக்ட் இல்லை, இது வந்து ஒரு பயத்தோடு வச்சாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு ட்விஸ்ட்டோடு வச்சு முடித்தாங்க. இதோட என்ன சரி இது ஏன் இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசீஸை வந்து ரூட் பண்ணி வந்து ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு ரூட் பண்ணி என்ன டிசீஸ் என்ன இதுன்னு படிக்க போகும்போது தான் தெரிஞ்சது. இந்த டிசீஸ் வந்து இது வரைக்கும் 100 years ஒன்ஸ் வந்துட்டு இருந்திருக்கான். ஓகேவா?
இப்போ வந்திருக்கு இது இப்போ 1945 எங்கேன்னு தெரியல. ஆனால் 19ல் வந்தது. இது 18ல் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஓகேவா? 18ல் வந்து நம்மக்கிட்ட வந்து பிரிட்டிஷ் அது வரைக்குமே வந்து பிரிட்டிஷோட ஆக்குபேஷன் கிடையாது. ஓகேவா? பிரிட்டிஷோட ஆக்குபேஷன் 100 இயர்ஸில் தானே பீக்கில் இருந்தது. பிரிட்டிஷோட ஆக்குபேஷன் கிடையாது. ஓகேவா? ஆக்குபேஷன் கிடையாதனால வந்து அந்த ஒரு வருஷம் வந்திருக்கு. நம்மளே எப்படியோ எல்லாத்தையும் பண்ணி வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடியே 17லேயும் வந்திருக்கு, 16லேயும் வந்திருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா 2047 வந்துடுமோ அப்படின்ற மாதிரி அவங்க முடித்தாங்க. எனக்கு இப்போ அவங்க பேசும்போது செம்ம மாதிரி நல்லா இருந்துச்சு. நோய் வர்றது நல்லா இருக்கான்னு கேட்காதீங்க. பட் ஆனால் அவங்க ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்காக சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ நானும் பயந்துட்டு தான் இருக்கேன். ஒரு வேளை வந்து இந்த ஜென்ரலில் வந்து இந்த ஜீனில் வந்துடுமோ, இந்த டைமில் வந்துடுமோ அப்படின்ற பயத்தில் தான் நான் இருக்கேன். எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தாங்க. நம்மளும் வெயிட் பண்ணோம். அது என்ன இயர்ன்றதை பார்த்து அந்த இயரை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து அந்த நேம் கூட சொன்னாங்க, நான் கூட மறந்துட்டேன். தான் அவங்க சொல்லும் போது நோட் பண்ணியிருக்கணும். நமக்கு தான் அந்த அறிவுலாம் கிடையாது. அது என்ன இதெல்லாம் பார்த்து நம்ம அப்புறமா வந்து டீட்டெயில்டாக அதை பற்றி இன்னும் ரூட் பண்ணி படிச்சுட்டு இதை பற்றி பேசுவோம் நம்ம. ஓகே, நல்லா இருந்த ஃபேக்ட்டு அவங்க சொன்ன செஷன் அப்படியே இங்கே போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன்னா அவ்வளவு தான். அதுதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது கதை. இவ்வளோ தான். நான் என்ன இயரில் என்ன இதுன்னு போடுறேன். இன்றைக்கான தகவலாக இதை வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ போய்ட்டு பின்னாடி கட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி இது போதும். நம்ம அப்படியே போய்ட்டு தூங்குவோம். இது திரும்ப நம்ம ரொட்டீனுக்குள்ளே ஸ்டிக் ஆகும் இதான்னு பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுவது நான் கமல்ஹாசன் ட்ரை பண்ணேன். வரதா தெரில. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சாப்பிட்றதெல்லாம் எப்போது. ஓகே நண்பர்களே, முடிச்சுக்கலாம். பாய், டாட்டா, சி யூ, குட் நைட் ராப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.